வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராபின். இப்போ உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் ஃபிலிம் சொல்லும் போதே ஒரு மூவி மாதிரி இருக்கும். மூவினா தேட்டரில் ரிலீஸ் ஆகல, யூடியூப்பில் இந்த மாதிரி நல்ல குயர்னஸ் ரிலேட்டடாக எல்ஜிபிடிக்யூ ரிலேட்டடாக நல்ல மூவியை இப்போ நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவி பேர் வேலண்டைன் அட் 3. என்னடா பேர் வேலண்டைன் அட் 3? வேலண்டைன்ஸ் டேல ஒரு ரிலேட் பண்ணி கே பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்டோரியை ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஜார்னர், ஒரு டிஃப்ரெண்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரொம்ப அழகாக இந்த ஸ்கிரிப்டை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம மணிசங்கர்ன்ற ஒரு டைரக்டர். அண்ட் ஜெயமங்கலம்ன்றவங்க இந்த மூவியை ப்ரொடியூசராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்படி இப்போ ஒரு படம்லாம் நான் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்டு இந்த மாதிரியான நிறைய படம்லாம் எடுக்கணும். அண்டு இதை கேட்டுட்ருக்கவங்க என்னடா அந்த மூவி எங்கே போய் நான் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மூவியோட லிங்க் அனுப்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு 3 டிஃப்ரெண்ட்டான இது என்னென்ன காட்டியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் டைம்ஸில் நம்ம காலேஜில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் பர்சனுக்கும் ஒரு கே பர்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு கடைசியில் அது அவன் சொல்லும் பொழுது ஒரு ஸ்ட்ரைட் பையன்கிட்ட அதை அவனோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன பிரச்சனை வருது, அவங்க அம்மா ரொம்ப அழகாக அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி அம்மாலாம் இருந்தால் எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல அப்படின்ற மைண்டு தான். இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பாயிலர் தாங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு இதை கேட்கலாம், இதை கேட்டுட்டு படம் பார்க்கலாம். அண்ட் அவங்க அம்மாவும் ரொம்ப அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த ஸ்டோரியில். 2வது ஸ்டோரி 2 ஒர்க்கிங் பீப்புள் ரொம்ப 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் தெரியலை. ஒரு கட்டத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கும்போது 2 பேர் வீட்டு பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு 2 பேருமே ஒரு பயத்தில் வாழ்கிறாங்க. ஒருத்தன் நீ என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்தில் அவன்கிட்ட சண்டை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அண்டு அதில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க கடைசியில் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் 3வது ஒரு கே பர்சன் அவங்க வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இதை அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு கே பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பையனுடைய பார்ட்னர் அவன் என்ன பண்ணுறான், அவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு அந்த ஃபைனல் ஸ்டோரி தான் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். 2 பேரும் அவர் காரில் போயிட்டுருப்பார். அப்போ அந்த நிறைய விஷயங்கள் கார் டிரைவரே பேசுவார். கடைசியில் அவர் ஒரு கே தான் அப்படின்னுவார். அண்ட் 2 பேருமே ரொம்ப அழகாக அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டும் அவருக்கும் அந்த கார் டிரைவருக்கும் நடந்திருக்கும். அண்ட் கடைசியில் 2 பேரும் எல்லாம் ஒரே ஸ்பாட்டில் மீட் பண்ணுவாங்க. எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு கஃபேக்கு போவாங்க. ஸோ அந்த 3 பேரோட லவ்வையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேல அவங்க 3 பேரும் ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு மூவிங்க. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக போகும்.
பட் நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். லைக் எல்லாமே ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக அதை எடுத்திருப்பாங்க. அண்ட் பார்த்துட்டு வந்து என்னன்றதை சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் நீல நிற சூரியன் என்னுடைய நான் எப்போவுமே மோஸ்ட்டாக அழுகவே மாட்டேன். லைக் அந்த படத்தை பார்த்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. அவ்வளோ ஃபீலிங்ஸ் ரிலேட்டடாக அந்த நீல நிற சூரியன் சம்யுக்தா விஜயகுமார்ன்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன். அண்ட் இன்னும் இந்த குவயர்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் ஆகணும், கற்றுக்கணும். நிறைய பேஜஸ் இன்ஸ்டாவில் இருக்குது, லைக் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இல்லை உங்களுக்கு வந்து இதை ஏதாவது விஷுவலாக பார்த்தா எனக்கு தெரியும்னா லைக் நிறைய படம் இருக்குது. நான் இதை நிறைய படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதெல்லாம் பாருங்கள். லைக் உங்களுக்கு ஒரு மைண்டட் இருக்கும். அண்ட் சொல்கிறது தான் எப்போவுமே ஊக்கப் பண்ணி மட்டும் லைக் அப்படியே போயிடாதீங்க. லைக் லவ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் லவ்வே உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்ததுன்னா லைக் நீங்கள் லைக் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். அண்ட் ஊக்கப் கல்ச்சரை வந்து கொண்டு போகாதீங்க. அதுக்கு நான் வந்து ஊக்கப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. லைக் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அண்ட் எல்லாருமே ஏங்கிறது வந்து அன்புக்காக தாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன் வித் ராபின்.